முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது 100 நாள் திட்டத்தை 150 நாளாக அதிமுக ஆட்சி வந்தால் மாற்றணும். தீபாவளி அன்னைக்கு புடவை கொடுக்கறது, தீபாவளிக்கு புடவை கொடுக்கறது, திமுக ஊழலை வெளிக்கொண்டு வரது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வோன்னு அவர் பேசியிருக்கிறார். அவர் முழுவதுமாக பாரதிய ஜனதாவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார். ஆகவே அவர் கொண்டு வருகின்ற எந்த திட்டம் என்றாலும் அதை புகழ்ந்து பேசுவதுதான் அவருடைய கொள்கையாக மாறிவிட்டது. அவர் பிடித்தால் பிள்ளையார், மற்றவர்கள் பிடித்தால் சாணம் என்ற கணக்கிலே அவர் இன்றைக்கு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். திராவிடத்திற்கும் தமிழ் தேசியம் தான் இங்கே போர் நடந்திருக்குன்னு சொல்லி சீமான் சொல்லுவாங்க சார். அவர் அண்ணன் எதனா ஒன்று பேசியிருந்தால் தானே அவர் களத்தில் இருந்தால் தெரியும். ஏங்க அவரே நிறைய மாற்றி பேசியிருப்பார். நீங்களே தான் எடுத்து போடுறீங்க. அதை அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுபவர் ஒருவர் இருக்கின்றார் என்றால் அது எங்கள் அண்ணன் சீமான் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடுன்னு அவர் ஒட்டுறாரு. நிறைய இடங்கள்ல அவங்களோட கட்சிக்காரங்க ஒட்டுறாங்க. தமிழ்நாடுங்கிற பெயரே திமுக ஆட்சி மறுக்குது. தமிழ்நாட்டில் கூட பேருந்து ஓட்ட மாட்டேங்கிறாங்க, வெடிக்கிறாங்க. அவர் பார்க்குற பேருந்து ஒருவேளை அப்படி தனியார் பேருந்தில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அரசு பேருந்துலாம் தமிழ்நாடு தான் இருக்குது. திராவிடம் பேரை ஏதாவது பிரயோஜனமாக கேளுங்க.